வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத்தே. ஓம் ஆதித்யாய சோமாராய அங்காரகாய புதாய குருதேவாய சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமோ நமோஸ்துதே. நம்ம குரு பெயர்ச்சி நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு குரு மாறி இருக்காரு. மாறுகின்ற இந்த பலன் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ராசி கொண்ட அருமையான ராசி கொண்ட நீங்கள் கருணை குணமும், மற்றவங்க கஷ்டப்பட்டால் அதை தாங்கிக்கக்கூடிய மனம் இருக்காது. உடனே அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஓடி உதவி செய்யக்கூடிய கருணை குணமும் கனிவான பேச்சும். அவங்க ஒரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு கனிவாக பேசி பொழைச்சிக்குவீங்க, கவலைப்படாதீங்க, தெய்வத்துணை இருக்கும்னு சொல்லி ஆதரவாக 4 வார்த்தை பேசி அவங்களுக்கு தெம்பை ஊட்டக்கூடிய அருமையான மீனராசி நண்பர்களே, வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆண்டு நம்ம குரு பெயர்ச்சி மேசராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வந்து நமக்கு நன்மையா அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பராக அமைப்பாக 7 சனி நடந்தாலும் வெற்றி காணக்கூடிய யோகமாக இந்த ஆண்டு உங்களுக்கு வரும். நம்ம ராசியில் ராகு உக்காந்து இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. அதிக பேச்சு வேண்டாம். உங்களுக்கு அதிக பேச்சே ஆபத்து உண்டாகும். ராகு குழப்பம் அடைய வச்சிடுவார். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். 7 சனியும் நடக்கிறதுனால ராகுவும் ராசியில் இருக்கிறதுனால கிரகண தோஷம்னு சொல்கிறது. அதாவது ராகுவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் கிராணம் பிடிச்ச மாதிரி. அப்போ கிரகண தோஷம் வாங்கும்போது நம்ம வார்த்தை நல்ல நேரமே வரப்போகுது, ஆனாலும் வார்த்தையிலால் கெட்டு போயிடுவோம். அப்போ வீண் பழி வந்து சேரும். அவசரப்படாமல் வார்த்தையை கவனமாக பேச்சு இருந்தால் நம்மளுக்கு யோகம். ராகுவோட அனுகிரகம்ங்கிறது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது. நம்ம ராசிக்கு 3ஆம் இடம் குரு பகை பெற்றிருக்கு. 3ஆம் இடம் பகை பெறும்போது சகோதர ஸ்தானம். இந்த சகோதர ஸ்தானம் உறவினால் கொஞ்சம் பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் வந்து சேரும். அது ஒத்துமை அப்படிங்கிறது இல்லை, சிறப்பாக இல்லை. அதனால் கவனமாக சகோதர சகோதரிகளிடம் பேசுங்க. மனஸ்தாபங்கள் வந்து சேரும்போது வீண் பழியும் வந்து சேரும். உஷாராக இருக்கவும். ஆனால் ராசியில் இருந்து 3ஆம் பார்வையாக குரு இருந்தால் சகோதர ஸ்தானம் பாதிப்பு தான் ஒழிய வீண் விரயங்கள் ஆகும். ஆனால் குரு 11ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறதுனால கிரகண தோஷமாக திசை இருந்தாலுமே, ஆனால் பார்வை 11ஆம் பார்வையாக வரும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான யோகங்களெல்லாம் வந்து சேரும். அந்த யோகங்கள் அசால்ட்டு யோகமாக வரும். நம்ம எதிரே பார்த்திருக்க மாட்டோம். திடீர்னு அந்த யோகங்கள் நமக்கு வந்து சேரும். கஷ்டப்பட்டது வீண் போகலை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இப்போ யோகங்கள் வந்து சேரும். அதே போல் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, கேதுவை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு கேதுவல் கணவனுக்கு உடல் உபாதை, மனைவிக்கு உடல், அதாவது கணவன் ஜாதகம் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனுக்கு உடல் உபாதையும், ஆண் ஜாதகமாக மீனராசி உள்ளவர்கள் பெண்ணுக்கு உபாதையும், வைத்திய செலவு 7ஆம் இடத்துல கேது உட்காரும்போது உடல் உபாதைகள் வந்து சேரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன சின்ன வைத்தியம் இருந்தாலும் உடனே அதை பார்த்துக்குங்க. குரு பார்வை படுறதுனால உயிரை காப்பாற்றிடலாம். ஆனால் உடல் பின்னமோ இல்லை படுக்கையே போடக்கூடியது வந்துடும். அதனால் உஷாராக இருக்கிறது பரவாயில்லைங்க.
அதனால் நம்மளுக்கு பாதிப்பு இல்லைன்னாலும், காப்பாற்று இல்லாம் உயிர் பாதிப்பு இல்லைன்னாலும் உடல் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் ஜாக்கிரதையாக. அதே போல் நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி உக்காந்துருக்காரு. அந்த குரு பார்வை இல்லாததுனால 12ல் சனி அப்படின்னு உட்காரும்போது லாபஸ்தானம் 11 கூடிய லாபஸ்தானமும் அதுவே. அதனால் வீண் விரயம் வரும். வீண் விரயம் வரக்கூடியதை நம்ம உஷாராக 11ஆம் பார்வையாக இப்போ ராசிக்கு 11ஆம் இடம் மகரம். அந்த மகர ராசியை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கும்போது அந்த லாபத்தினால ஒரு பொன்பொருள் வாங்கிறதோ, பூமி ஸ்தானம் வாங்கிறதோ, இல்லை வண்டி வாகனம் வாங்கிறதோ கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக வாங்குவீங்க. தடைப்பட்டுக்கிட்டே இருந்த பொருள் வாங்க முடியல, நம்ம நினைச்சபடி வாங்க முடியலன்றது இந்த ஆண்டு கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகமாக வரும். ஒரு வீடு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, கட்ட முடியல அப்படின்றதும் இப்போ வீடு கட்டக்கூடிய யோகமாக வரும். அசால்ட்டு யோகமாக வரும். நம்ம கஷ்டமே பட தேவையில்லை, தன்னால் சேருங்க. அதுக்கு நம்ம கோயில் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முடிந்த அளவுக்கு மேட்டுப்பாளையம் போகிற வழியில் தென் திருப்பதி அங்கே ஸ்ரீவாரி ஆனந்த பவனம் இருக்கும். அங்கே நம்ம திருப்பதி ஏழுமலையான் அங்கே பார்த்த தரிசனமே இங்கே காட்சி கொடுப்பாரு. இந்த கோயில் சிறுமுகை போகிற வழியில் இருக்குது. இதை ஜடையம்பாளையம்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அங்கே நம்ம லட்டு திருப்பதியில் கிடைக்கிற மாதிரியே இங்கே ரொம்ப சிறப்பாக கிடைக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அங்கே போய் பார்த்து வணங்கினால் நம்மளுக்கு கணவனுக்கு பாதிப்பு, மனைவிக்கு பாதிப்பு இருக்கிறதையும் தடைப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஆபத்தை எச்சரிக்கைப்படுத்திடும். செல்வ செழிப்பு நம்ம பொருள் இந்த ஆண்டு வாங்கக்கூடிய யோகத்தை அசால்ட்டு யோகமாக அள்ளி கொடுத்துடும். அதே போல் குழந்தை பேரு அப்படிங்கிறது புத்திர பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை, அதாவது கடக ராசியை 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால குழந்தை பேரு உண்டாகும். கண்டிப்பாக வைத்தியத்துக்கு கட்டுப்படும். அதே போல் திருமணம் தடை ஏற்படுறவங்களுக்கு நம்ம தான் கேது 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அதை குரு பார்க்கும்போது திருமண தடை நீங்கி திருமணம் நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற வரன் அமையக்கூடியதாக வரும். தென் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல செய்தியே சேரும். அதே போல் அருகில் உள்ள பெருமாளுக்கு முடிந்த வரை நெய் தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுங்க. சிறப்பான யோகமாக சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அசால்ட்டு யோகத்தை அள்ளி கொடுக்கும். நல்லதே நடக்கும், நன்மை பெருகும்.